ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழம்பு தான். என்னென்னா, சுக்கு, மிளகு, பூண்டு வச்சு ஒரு நல்ல குழம்பு. இது கோல்டு இருக்கிறவங்க, தொண்டை கரகரன்னு இருக்குது, சளி பிடிச்சிட்ருக்குது, இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக சாதம் வடித்து அப்படியே போட்டு சாப்பிட்ணும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட. இதுக்கு என்னென்னா 2 ஸ்பூன் மிளகு, 3 பூண்டு, 7 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு துண்டு சுக்கு, இதுவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல மிளகை நல்லா ஒட்ட அரைக்கணும். நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டு அது வச்சு தட்டி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 பல் பூண்டை மட்டும் அப்படியே வச்சிடலாம். அதை சிதைச்சி எண்ணெயில் போட்டு தாளிப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சிதைச்சி வச்சிடலாம். அதுக்கடுத்தது தக்காளியும் ஒரு போட்டு சிதைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸு புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா குழம்பு கூட்டி தான் பண்ண போகிறோம் நம்ம. இது காரப்பொடி கருவாடு சொல்லுவோம். காரப்பொடி கருவாடு போட்டு வச்சா இன்னும் ரொம்ப நல்லது. இந்த குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி காரப்பொடி மீன், பச்சை மீன், அதையும் போட்டு வைக்கலாம். இது 2 விதத்துலேயும் எப்படியும் வைக்கலாம். சொரா மிளகு குழம்பு சொல்லுவாங்க. அந்த சொரா கூட, பால் சொரா கிடச்சதுன்னா சொரா மிளகு குழம்பு கூட வைக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இப்போ அந்த உருண்டையாக எடுத்து வச்சோம் இல்லையா, அது சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு, ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். ஒரு கடாய் வச்சு தாளிப்பு பண்ணிக்கலாம். இந்த புளியெல்லாம் கரைச்சி ஊற்றிடுங்க. இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து இதுவில் வச்சுருங்க. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு தாளிப்பு, பூண்டு சிதைச்சி போடுங்க, சின்ன வெங்காயம், அந்த தக்காளி, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்து அந்த குழம்பு கூட்டி வச்சுருக்குறோம் இல்லையா, நம்ம அதில் ஊற்றிடலாம். இந்த குழம்பு நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். இந்த சூடாக இட்லி மேலே அப்படியே ஊற்றிட்டு எடுத்து அப்படி சாப்பிடுங்களேன். சும்மா மூக்கில் கண்ணுலலாம் அந்த நீர் வடிஞ்சிரும். அந்த அளவுக்கு நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தாளிப்பும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கூட்டியாச்சு, குழம்ப எடுத்து வச்சுட்டு தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு. தாளிப்பு போட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியது இல்லைங்க. இது நல்லா கொதித்து அந்த சும்மா, ஏன்னா இதில் மிளகாய் பொடி இருந்தால் தான் பச்சை வாடை வரும். இதில் மிளகாய் பொடி கிடையாது, கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். அதனால் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பச்சை வாடெல்லாம் வராது. ஒரு 5 நிமிஷம் கொதித்தாலே கிளியராக போயிடும். நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட நாளைக்கு ஒரு வீடியோவை பார்க்கலாம். இந்த மாதிரி குழம்பு செய்து பார்த்துட்டு அது எப்படி இருந்ததுன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டெய்லி ஒரு வீடியோ போடணுன்னு என்னோட எண்ணம். ஆனால் எனக்கு பயங்கர கோல்டு, என்னால் முடியவே இல்லை 2 நாளாக. அதனால தான் இன்றைக்கி போடுற மாதிரி ஆயிடுச்சு வீடியோ. இன்றைக்கே பேச முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது த்ரோட்டு. பரவாயில்ல, போடலையேன்று போன்றேன். தேங்க்யூ, பாய்.